வாழ்த்துக்கள், வணக்கம். தமிழக காவல்துறையை குறை சொல்லலாமா? இதுதான் இந்த பதிவினுடைய தலைப்பு. இதற்கு முன்னால் வள்ளுவன் சொன்ன அந்த அற்புத வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. யாராக இருந்தாலும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் பேச வேண்டும். அப்படி பேசவில்லை என்றால் அவர்கள் சொன்ன வார்த்தையாலே அவர்கள் துன்பத்திற்கு ஆளாவார்கள். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாரை பற்றி சொல்கிறேன்னு. அதாவது தமிழ்நாடு காவல்துறை, அதனுடைய சேவை, அந்த மகத்துவம், அதனுடைய உன்னதம் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு உண்மையிலே தெரியவில்லை. எனக்கு 66 வயசு. 50 வயதுக்கு முன்னால் உள்ள காவல்துறையிலிருந்து இன்றைய வரை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போல்லாம் நான் தஞ்சாவூர், அங்கே ஒரு சைக்கிளில் ஒரு கான்ஸ்டபிள் நைட்டு டார்ச் லைட்டோட 2 பேர், ஒரு பகுதியில் ஒருத்தவங்க இன்னொரு பகுதியில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ மக்கள் தொகை குறைவு. அதனால் திருட்டு, இந்த வெட்டு குத்து, இந்த மாதிரி தீவினைகள் அப்போ ரொம்ப குறைவு. இன்றைக்கி மக்கள் தொகை அதிகம். அதுக்கு தகுந்தாப்போல் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்குது. இப்போது நீங்கள் இந்தியாவில், ஏன் தமிழ்நாடு எடுத்துக்குவோம், தூங்காத ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அது நம்முடைய தமிழக காவல்துறை. நைட்டு 12 மணி 1 மணி உங்களுக்கு ஒரு ஆபத்து, நம்ம நண்பரையோ சொந்தக்காரனையோ கூப்பிட முடியாது. 100க்கு ஃபோன் பண்ணுறோம், 100க்கு ஃபோன் பண்ணி ஐயா இந்த அட்ரஸில் இருக்க எனக்கு ஒரு ஆபத்துன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே சைரன் போட்டு அந்த போலீஸ் வந்து நிற்கும். என்னய்யா, என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு ஆபத்தாண்டவர்களாக வரக்கூடிய தமிழ்நாடுடைய காவல்துறை. நீங்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் ஒன்று, காவல் தெய்வம் ஒன்று இருக்கும். காவல் தெய்வம் இப்படியும் ஆண்கள், முனியாண்டவர், கருப்புசாமி. குலதெய்வம் என்பது பெண்கள். அதுதான் நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகள். அப்படிப்பட்ட அற்புதமான தியாகம் நினைந்த, எதுக்கு தியாகம்னு சொல்கிறேன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் காலைல 10 மணிக்கு போய் 6 மணிக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஆனால் காவல்துறையில் காலையில் போனால் எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. குழந்தைக்கு வீட்டுக்கு அவங்க ஒரு சொல்லியிருப்பாங்க, இது வரும்போது இது வாங்கிட்டு வாங்க, இதை செய்யுங்க, பிள்ளைகள் நோட்டு வாங்கிட்டு வாங்க, பென்சில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் என்னென்ன விதமான கம்ப்ளைண்ட் வருதோ, என்ன கேஸ் வருதோ, மேலதிகாரிகள் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாம் செய்துவிட்டு அவர் இரவு வருகிறாரோ, அடுத்த நாள் காலையில் வர்றாரோ. ஸோ குடும்பத்தை கூட கவனிக்க முடியாத அப்படிப்பட்ட, அதுதான் தியாகம். மாத சம்பளம் வாங்குறது தியாகம் இல்லை, காலையில் போய் சாயங்காலம் வர்றது தியாகம் இல்லை. காலையில் போனால் எத்தனை மணிக்கு வருவோன்னு அவங்களுக்கே தெரியாது. நீங்கள் இந்த உடுப்பை போட்டு, ஷூ சாக்ஸை போட்டு, கேப்பை போட்டு, இந்த வெயிலில் 10 நிமிஷம் தான் மயக்கம் வந்துடும். ஆனால் அதோடு தான் அவங்க இருக்காங்க. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நாமெல்லாம் கூடி நின்று வேடிக்கை பார்க்குறோம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே இருப்பவர்கள் காவல்துறையை சேர்ந்த சகோதர சகோதரிகள். அவங்களோட கட்டி பிடிச்சி புரண்டு சண்டை போட்டு ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டு அவங்கள கோர்ட்டில் கொண்டு போய் திரும்ப சிறைச்சாலையில் அடைக்கிற வரை அன்று முழுவதும் அவர்களோட போயிடும். இந்த நிகழ்ச்சியில் நல்லா பாருங்கள், எந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் எந்த ஆபத்தும் வராதுங்க. ஆனால் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு கை காலில் அடிப்படும், கண்ணில் அடிப்படும், சில பேருக்கு உயிரே போயிடுது. அந்த இன்னுயிரை மக்களுக்காக கொடுக்குறாங்க. அப்போ அவங்க தியாகி தானே சொல்லுங்கள். எப்போ உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை கொடுக்குறாங்க, உயிரை தானமாக கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய தியாகிகள். அப்படிப்பட்ட தியாகம் செய்யக்கூடிய, மணிக்கணக்கே பார்க்காத வேலை செய்யக்கூடியது. நீங்கள் எல்லையில் இராணுவம், நம்ம நாட்டுக்குள்ளே போலீஸ், உங்கள் தெருவு கடைசியில் ஒரு போலீஸ் சகோதரனோ சகோதரியோ ஒரு ஜீப்பில் உட்காந்துருக்காங்க. நைட்டு 12 மணி 1 மணி 3 மணி வரைக்கும் ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் உலகத்தில் திருடன் கொள்ளைக்காரெல்லாம் குறைஞ்சி இருக்கான். 1-2 நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏங்க, எல்லார் இடங்கள்லையும் லஞ்சம் ஊழல் இருக்குது. காவல்துறையில் 50 ரூபா 100 ரூபா வாங்குறாங்க. உடனே செல்ஃபோனில் எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் காட்டுறீங்க. பார்த்தீங்களா காவல்துறைன்னு அவர்கள் செய்கிற அற்புதமான காரியங்களை நீங்கள் என்னைக்காவது பாராட்டியிருக்கீங்களா? அந்த யூடியூப் போடுறவங்க, ஒரு காவல்துறையில் ஒரு சகோதரர் குழந்தையை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு டியூட்டி முடிச்சு வர்றார். அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. அங்கே 1 மணி நேரம் கை குழந்தையை வச்சுக்கிட்டு டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய தியாகம். அதுக்கு என்ன அவருக்கு எக்ஸ்ட்ரா சம்பளமாக கொடுக்க போகிறாங்க? கிடையாது. அவர் கடமை உணர்ச்சி அந்த ரத்தத்தோடு கலந்துருக்கு. அதே மாதிரி சென்னையில் மதுரை வாயிலில் ஒரு இடத்துல ஆயில் கொட்டிட்டுது. ஒரு காவல், நீங்கள் சொன்னீங்களா அலட்சியமாக, அந்த காவல்துறையை சேர்ந்த சகோதரி, அந்த மகள் மண்ணை வாரி கொண்டு போய் யாரும் வழுக்கி விழுந்துடக்கூடாது, உயிர்களை காப்பாற்ற எண்ணத்தோடு மண்ணை அள்ளி அந்த ஆயில் சிதறனதை போட்டு அதை 1 மணி நேரம் சரி பண்ணிட்டு வந்து டியூட்டியில் இருக்காங்க. அவர்களுக்காக எக்ஸ்ட்ரா சம்பளம் ஒன்றும் கொடுக்கலங்க. அது மனிதாபிமானம். அந்த யூனிஃபார்ம் போட்ட உடனே அந்த மனசில் அற்புதமான எண்ணங்கள், நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க இந்த யூனிஃபார்ம், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற உணர்வோடு தான் காவல்துறையை சேர்ந்த சகோதர சகோதரிகள் அவ்வளோ பேரும் வேலை பார்க்குறாங்க. ஆனால்
அவர்களுடைய இதை விட என்ன, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கை குழந்தையை கூப்பிட்டுட்டு ஒரு வந்துடுறாரு, அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கேட்டு அழுவுது. சமீபத்தில் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஆதாரத்தோடு சொல்கிறேன், எதுவும் பொய் கிடையாது, ஆதாரத்தோடு விளக்குறேன். அங்கே இருந்த ஒரு சகோதரி, காவல்துறையை சேர்ந்த ஒரு சகோதரி அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் மறைவான இடத்துல தாய்ப்பால் கொண்டாந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? சீர்காழியில் திருநாவுக்கரசருக்கு கொடுத்தாலே அன்னை பராசக்தி, அந்த இடத்திலிருந்து அவர்கள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய மனிதாபிமான செயல்கள்லாம் காவல்துறையில் செய்கிறாங்க. அதையெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் மனசார பாராட்டியிருக்கீங்களா? குறை சொல்கிறதுக்கு மட்டும் இருக்கக்கூடிய இந்த சமூகம் நமக்காக பணிபுரிந்து நமக்காகவே தியாகம் செய்கிறது. அந்த காவல்துறை பற்றி என்னைக்காவது நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா? பாராட்டியிருக்கீங்களா மனசை விட்டு? ஆனால் ஒரு சவுக்கு சங்கருங்கிற ஒருவர், அது காவல்துறையில் ஒரு கிளரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவன், ஒரு உயர்ந்த போலீஸ் அதிகாரி, ஒருவர் ஐபிஎஸ் ஆகணும்னா எவ்வளவு படிச்சிருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக அதிகாரியே ஒரு சகோதரிகளை சம்பந்தப்படுத்தி, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா ஒரு பதவி உயர்வு வேணும்னா எப்படி வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் சொல்லலாமா? சவுக்கு சங்கர், உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மாவும் ஒரு பெண், உங்கள் சகோதரி ஒரு பெண், புரியுதுங்களா? உறவினர்கள் பெண். நம்ம வீட்டில் இருக்கிற சகோதரி மாதிரி தான் அந்த காவல்துறையில் இருக்கிற சகோதரிகள். தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகளுடைய அந்த பெயருக்கு, களங்கத்துக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தியிருக்கீங்க. மிகப்பெரிய தவறு. அதனால தான் நீதிமன்றமே சொல்லியிருக்கு, யூடியூப் நடத்துகிறவங்க கௌரவமாக பொது வெளியில் நல்ல தகவலை வெளியிடணும். அநாகரிகமான தகவல் இருந்தால் யூடியூப் முடக்கப்படும், அவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று சமீபத்தில் நீதிமன்றமே சொல்லிவிட்டது. அதனால் இந்த யூடியூப் போடுறவங்க காவல்துறை பற்றி அநாகரிகமான வார்த்தையினால் நீங்கள் பதிவிறக்கம் செய்தால் உங்களை தேடி போலீஸ் வரும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நீதிமன்றமே இதற்கு அத்தாட்சி. அதனால் காவல்துறைங்கிறது ஒப்பற்றதுங்க. ஒரு தூங்காத ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னா போலீஸ் தாங்க. விடிய விடிய சுற்றுறாங்க. எல்லாருக்கும் கொடுக்குற சம்பளம் தான் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் குறை சொல்கிறதுக்கு மட்டும் 1000 பேர் வந்து வீடியோ எடுத்து போடுறீங்க. அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் எத்தனை இருக்குது தெரியுமா? ஒரு 1000 நிகழ்வுகளை நான் என்னால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான நமது தமிழக காவல்துறை நமக்காக வேலை செய்கிறாங்க. நம்மளுடைய அண்ணன், நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய தங்கச்சி, நம்மளுடைய சித்தப்பா, அப்படி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தாங்க இந்த யூனிஃபார்மில் இருக்காங்க. அவர்களை நீங்கள் பாராட்டலைன்னாலும் குறை சொல்லாதீங்க. அவர்களுடைய பணி என்பது தியாகத்துக்கு சமமானது, அற்புதமானது. அதனால் நம்முடைய காவல்துறை நம்ம போற்றுவோம், வணங்குவோம். அந்த சகோதரிகள் என்றைக்கும் சிறப்பாக இன்னும் எத்தனை ஐபிஎஸ் அதிகாரி இன்னைக்கு வந்து மேலே பெண்கள் வந்திருக்காங்க தெரியுங்களா? மிக உயர்ந்த இடத்துல இருக்காங்க, அற்புதமான பணி புரிகிறாங்க. ஒரு காலத்தில் பெண்களே கிடையாது. நானெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது 50 வருஷத்துக்கு முன்னால் காவல்துறையில் பெண்கள் கிடையாது. காவல்துறைக்கு பெண்கள் காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. இன்றைக்கி காவல்துறையில் யூனிஃபார்மோடு முடுக்கோடு இருக்காங்க. அப்படின்னா என்ன காரணம்? பெண்கள் சம உரிமைக்கு வந்திருக்காங்க. சிவசக்தி மாதிரி இன்னைக்கு எல்லா விஷயங்களும் அவர் ஈடுபடுறாங்க, வெற்றியும் காண்கிறார்கள். அதனால் தயவு செய்து காவல்துறை குறை சொல்லாதீங்க, அதை போற்றுங்க. அவர்கள் தியாகத்தை மதிங்க, மனிதாபிமானத்தோடு நடந்துங்க. வாழ்க நமது காவல்துறை. வாழ்த்துக்கள், வணக்கம்.